டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸல் ஒர்க் ஷீட்டில் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிற எம்ப்ளாயீஸோட பேரும் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் 12 டிஜிட்டில் இருக்கிறதுனால அதை எக்ஸலில் என்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் என்ட்ரு ஆகுது. நார்மலாக எக்ஸல் ஷீட்டில் 11 டிஜிட்ஸ் உள்ள நம்பரை என்ட்ரு பண்ண முடியும். 12 அல்லது 12க்கு மேற்பட்ட டிஜிட்ஸ் உள்ள நம்பரை என்ட்ரு பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் என்ட்ரு ஆகும். இதை வாசிக்கிறதும் கஷ்டம். இப்போ நான் இந்த செல்லில் 11 டிஜிட் உள்ள ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. இப்போ என்ட்ரு பட்டனை ப்ரெஸ் பண்ணதும் அந்த 11 டிஜிட் உள்ள நம்பர் கரெக்டாக என்ட்ரு ஆகுது. இப்போ 12 டிஜிட் உள்ள ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இது இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் என்ட்ரு ஆகிறதுனால இதை வாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. இப்போ ஷீட் நம்பர் 2லையும் இதே டீட்டெயில்ஸை கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நார்மலாக தெரியுது. இப்போ இங்கே நான் ஒரு 12 டிஜிட் லெவலில் வேறு ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். 1 2 3 4 9 10 11 12. இது நார்மலாக என்ட்ரு ஆகுது. இது இந்த மாதிரி நார்மலாக என்ட்ரு ஆகிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத இப்போ பார்ப்போம். இப்போ நான் ஷீட் நம்பர் 3ல் அந்த எம்ப்ளாயீஸோட பேர் மட்டும் என்ட்ரு பண்ணியிருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இன்னும் என்ட்ரு பண்ணலை. இப்போ இதில் என்ட்ரு பண்ணி பார்ப்போம். இப்போ நான் 12 டிஜிட் லெவலில் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ என்ட்ரு பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் தெரியுது. இது நார்மலாக என்ட்ரு ஆகிறதுக்கு எந்தெந்த செல்ஸில் பேங்க் அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ண போகிறோமோ அந்த செல்ஸை செலக்ட் பண்ணணும். நான் இந்த காலத்தில் நம்பர்ஸை என்ட்ரு பண்ண போகிறதுனால இந்த காலத்தையே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இது உள்ள மவுஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்மேட் செல்ஸ் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இப்போ ஃபார்மேட் செல்ஸுங்கிற இந்த டயலாக் பாக்ஸு ஓப்பன் ஆகுது. இதில் ஜென்ரலுங்கிற இந்த கேட்டகரியை மாற்றிட்டு நம்பரை செலக்ட் பண்ணணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டெசிமல் பிளேசஸ் 2ன்னு இருக்குது. நமக்கு டெசிமல் பிளேசஸ் தேவையில்லாதனால இதை நான் 0 ஆக்கிறேன். இப்போ ஓகே பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த நம்பர் நார்மலாக என்ட்ரு ஆகுது. இப்போ 12 டிஜிட் லெவலில் ஒரு நம்பரை என்ட்ரு பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ பார்த்திங்கன்னா இது நார்மலாக என்ட்ரு ஆகுது. இந்த மாதிரி ஃபார்மேட் பண்ணி நம்ம எத்தனை டிஜிட்டில் உள்ள நம்பர்ஸையும் எக்ஸலில் என்ட்ரு பண்ண முடியும். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.